குட் மார்னிங் எவ்ரிவான். அனைவருக்கும் குட் மார்னிங். எங்கள் ரோஜாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீட்டில் அந்த அம்மா வெளியில் போவாங்க, விளாடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஷீ ஹாப்பி. அவளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. சொல்லப்போனால் அவள் அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டில் வந்து இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கா. பிகாஸ் இது கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றதுனால அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவகிட்ட ப்ராப்ளம்ஸ் இல்லை. பட் கேட் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் கேட்டகிரி. பாருங்கள், பிளாக்கி ரொம்ப சோகமாக இருக்கான். பிளாக்கி வந்து ஃபுல்லே வந்து வெளியில் இருக்கிறவன் தான் அவன் எப்போ வீட்டுக்கு வருவான்? பசிக்கும் போது, வயிறு அதிகமாக பசிக்குதா வீட்டுக்கு வந்துடுவான். சாப்பாடு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ வித்தின் 10 minutes கூட வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான், போயிடுவான். அதே மாதிரி நைட்டில் வீட்டுக்கு வர மாட்டான். நைட்டில் வந்து அவன் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் தான். ஆனால் இன்றைக்கி 24/7 வந்து அவன் உள்ளே தான் இருக்காங்க. பட் அவன் பயந்துருக்கானா என்னன்னு தெரியல. நம்ம ஃபீலும் வெளியில் போயிட்டு வருது. அதுக்கப்புறம் நம்ம முஃபாஸு கூட ஓரளவுக்கு வெளியில் போய் அட்லீஸ்ட் யூரின் பாஸ் பண்ணவாச்சு போகிறான். அதுக்காச்சும் அவன் போகிறான். ஆனால் இது வந்து இதுக்கு ட்ரே பழக்கம் இல்லையா, உள்ளவே இல்லைட்டு ட்ரே பழக்கம். அதனால் இது என்ன பண்ணுது, வீட்டுக்குள்ளவே தான் இருக்குது. எந்த நேரமும் இப்படி சொன்னங்கிட்ட கிடைக்கும். பசிக்கும் போது எழுந்து சாப்பிடும். இப்படியே இருந்துச்சுன்னா குழந்தை இந்த மென்டாலிட்டிலே ஆகிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. பட் வாட் டு டூ அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இன்னொரு குழந்தை மேக்ஸ் பாருங்கள். இது ஒரு அப்பாவி. இது ஏற்கனவே தெரியும், இது 0. இதுக்கு ஒன்றுமே தெரியாது. இது வந்து ஃபுல்லி இண்டோரு. அட்லீஸ்ட் டெரஸில் போய் ப்ரைவசியாக இருந்துச்சு. டெரஸ் போயிட்டானா ஜாலியாக இருப்பான். அவனுக்கு டெரஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ண குழந்தை. என்னையா சாமி ஓ வெளியே போகணுமாடி? எங்கே போனா? பாட்டி எங்கே போனியா? ஐயோ சாமி வெளியே போகணுமா? சாமி எங்கே போனா? சொல்லுங்க. ஐயோ என் புள்ள வெளியே போகணுமா? அதுக்கப்புறம் நம்ம இது வந்து நம்ம ஃபீலும் வெளியில் போகும். பட் ஆனால் எல்லா நேரமும் போக முடியாமல் சம்டைம்ஸ்லாம் அடைஞ்சு கிடக்கும். இது எப்போ பாரு இது கீழே தான் கிடக்கும். பார்த்தீங்களா, தெரியுதா? இது கொஞ்சம் தெரியுது கஷ்டம்தான். ஜூம் பண்ணுறேன் பாருங்க, படுத்து கிடக்கா. ஐயோ ரொம்ப இது எப்படி வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். லென்த்தாக போயிட்டே இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டம். இங்கே பாருங்கள் முஃபாசு. இங்கே பாருங்க, தெரியுதா? தூங்கிட்டு கிடக்கா. கப்போர்டில், கீழ் கப்போர்டில் அவன் தூங்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது? இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னா நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியல. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டு இருக்காங்க அவங்க. இருக்க டே பை டே அடுத்தடுத்த நாளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு போயிட்டே இருக்குது. கடவுள் தான் இதுங்களை வந்து சீக்கிரமாக ஒரு வீட்டை கொடுத்து இங்கேருந்து ஜெயில் மாதிரி இது அவங்கள ரிலீஸ் பண்ணி அவர் வெளியே கொண்டு போகணும். ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாரும் இவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள்.